ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிஷ்கிந்தா காண்டம். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் விதங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஆசிஃப் அலி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். இவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் நடந்திருக்கும். அவங்களுடைய ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய குழந்தையும் பார்த்திங்க அப்படின்னா தொலைஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டுருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய அப்பா விஜயராகவன் பார்த்திங்க அப்படின்னா அவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் இருந்து ரிட்டையர்டான ஒரு பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இந்தியன் ஆர்மியில் இருந்த ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒரு லைசன்ஸ் கன் இவர் வச்சுருப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது அவருக்கு மேரேஜ் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருக்கு எலெக்ஷன் டைமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் கண்ணை எங்ககிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க, எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இவர் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு, சார் இந்த மாதிரி என்னுடைய கன் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் போலீஸ்லாம் ஷாக் ஆகிடுவாங்க, டென்ஷன் ஆகிட்டு. ஸோ இவர் பெரிய ஆஃபீஸராக இருந்ததுனால இவர் ரொம்ப மரியாதை நடத்தி, ஏன் சார் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, ஸோ ஒன்று செய்யுங்க, இந்த மாதிரி என்னோடய கன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிடுவாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆசிஃப் அலி செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பார். யாரை பார்த்திங்க அப்படின்னா அபர்ணா பாலமுனியை தான் கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ நம்ம அபர்ணா பாலமுனியை தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விஜயராகவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நோட் பண்ணுறாங்க. இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படம் முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும். பட் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. ரொம்பவே எங்கேஜிங்காகவே போகும். கிட்டத்தட்ட இந்த படத்தோட டியூரேஷன் 2 ஹவர். ஸோ அந்த 2 ஹவருமே பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸை ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போவாங்க. அது வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ நமக்கே தோண ஆரம்பிச்சிடும், இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி கதைகளை எப்படி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய படத்தையும் ஒரு 2 மணி நேரம் டியூரேஷனில் அதுவும் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதாவது 2 மணி நேரம் அந்த படம் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவும் கிடையாது. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி, ஆடியன்ஸை உட்கார வைக்கணும். ஸோ அதை பண்ணியிருக்காங்க, 100% பண்ணியிருக்காங்க. அதில் மட்டும் டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வைஸாக இருக்கட்டும், அந்த கலரிங், வாட்டெவர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜயராகவனாக இருக்கட்டும், ஆசிஃப் அலியாக இருக்கட்டும், அபர்ணா பாலமுனியாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.